டிசம்பர் 18ஆம் தேதி ரஷ்யா மேல 12ஆம் கட்ட பொருளாதார தடையை யூரோப்பியன் யூனியன்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒன்றும் புதுசாலாம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறது தான். அதில் கொஞ்சம் சீரமைப்பு செஞ்சு கடுமையாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது போல தான் இருந்துச்சு. அதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. என்ன, இந்த ரஷ்யாவோட டைமண்ட் தான் அதிக அளவில் அடி வாங்கும், இந்த ஜனவரி 1க்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல புதுசாக ஏதோ ஒரு பேக்கேஜ், சாங்ஷன் பேக்கேஜ் அதில் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த சாங்ஷன் பேக்கேஜை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சுவிட்சர்லாந்து வந்து ஆஜராயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் சுவிட்சர்லாந்து நடுநிலைமையாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த சுவிட்சர்லாந்து ஒரு சார்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக போகிற மாதிரி தெரியுது. இது ஒன்றும் புதுசாக இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது போல சாங்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்குது. யூரோப்பியன் யூனியனே ஒரு 12ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டாங்கன்னா அமெரிக்கா ஏதாவது பொருளாதார தடையை போடணுமா இல்லையா? அதனால அமெரிக்கா ஒரு பொருளாதார தடையை போட்டுக்கிறாங்க ரஷ்யா மேல. இந்த பொருளாதார தடையினால ரஷ்யாவுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னா, ரஷ்யாவோட உணவுப் பொருட்கள் அமெரிக்காக்குள்ள ஏற்றுமதி பண்றதை தடுக்கணும். அதாவது இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதுக்கு மேல அமெரிக்கா வாங்கக்கூடாது. குறிப்பா இந்த சாலமன், பொலாக், கிராப் இது வகையான சீ ஃபுட்ஸ் எல்லாம் இதுக்கு மேல ரஷ்யா வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு சாங்ஷனை போட்டுக்கிறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்னா இருக்கும். ஆனா அமெரிக்காவோட ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட ஃபிஷர்மேன்ஸ்க்கு இது அதிகமான லாபம் கிடைக்கும். அதனால இது ஒன்றும் பெரும் பிரச்சனை இருக்காது அமெரிக்கா தரப்புல. இது ரஷ்யாவுக்கு எப்பவும் போல ஏற்றுமதிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் அமெரிக்காவோட இந்த இமிகிரன்ஸ் பிரச்சனை இருக்குல்ல, அது கூட சமீபத்துல போராட்டம்லாம் பண்ணாங்களே, ரயில் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க, எதுக்குங்க, நம்ம மக்கள் வேற போராடுறாங்க, அதனால பண்ணுங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் எப்பவும் போல இந்த ரயில்வே தொடர்பு வந்து இருக்கும் இதுக்கு மேல அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அதை கேன்சல் பண்ணி அந்த பிளாக் பண்ணியுமே இமிகிரன்ஸ் வரது அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. கடந்த 5 நாள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. பார்டர் செக்யூரிட்டியில இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் இமிகிரன்ஸ் வர்றது கம்மியாகும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரயில்வே ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இதுக்கு மேலே இமிகிரன்ஸுக்கு ஜாலி தான், ஆல்ரெடி அதிகமாக இருக்குன்றாங்க. இப்போ ரயில் இருக்குன்னா ஏறி உட்காந்து வந்தாங்கன்னா கூட்ஸ் வண்டியில் ஜாலியாக வந்து இறங்கிடுவாங்க, இன்னுமே அதிகரிக்கும். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்றாங்க. எந்த அளவுக்கு இது கை கொடுக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடவடிக்கை அமெரிக்கா எடுக்க போகுது இமிகிரன்ஸை தடுக்கிறதுக்காக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வர்றது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுல போறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல ஒப்பக் நாடுகள்ல இருந்து பார்த்தரலாம். ஏன்னா இந்த ஒப்பக் அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மறைமுகமா அழுத்தம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது யாரால அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இந்த ஒப்பக்ல மொத்தம் 14 நாடுகள் இருக்காங்க. இதோட தலைமை வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, அல்ஜீரியா, அங்கோலா, நைஜீரியன், பல நாடுகள் இருக்காங்க. மொத்தம் 14 நாடுகள். இதுல வந்து அங்கோலா வந்து நாங்க வெளியே போய்க்கிறோம், ஏன்னா சும்மா சும்மா மாத்தி மாத்தி போட்டி போட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க நாட்டுல ஆயில் இருக்கு, நாங்க எடுத்து வித்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா. இப்ப அவங்கள பார்த்துட்டு இருந்தவங்களாம் இப்ப திடீர்னு நைஜீரியா பக்கம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா நைஜீரியா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க ஒப்பக்கு முழு கமிட்மெண்டா வேலை செய்வோம், ஒப்பக் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துப்போம் அப்படின்னு நைஜீரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இப்ப நைஜீரியா திடீர்னு இது போல சொல்றாங்க? யாராவது இது போல ஒப்பக்ல இருந்து வெளியே வந்துருங்க, ஆயில் கட்லாம் பண்ணாதீங்க, ஆயில்லாம் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், வாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. திடீர்னு இவங்க தரப்புல இருந்து இப்படி ஒரு கமிட்மெண்ட் வந்துக்குது. ஏன்னா இந்த சவுதி அரேபியா தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மறைமுகமான அழுத்தம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யா தலைமையில இருக்கக்கூடிய அதான் ஒபெக் பிளஸ் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல அழுத்தம் போகுது. ஆனா யாரும் கேட்கற மாதிரி தெரியல. ஆனா இந்த ஒப்பக் கொஞ்சம் வீக்கா இருக்கு போல இருக்குது. அதனால காடை தட்டி விடலாமான சில நாடுகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா நிஜர் பக்கத்துல வந்துடலாம். இந்த நைஜீரியாவோட அண்டை நாடு, சமீபத்துல ஆட்சி கல்வி நடந்தது இல்லையா, இந்த இடத்துல பிரான்ஸோட ராணுவம் அசைச்சு பார்த்தா கூட நகர மாட்டோம் அப்படின்றது போல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்திக்கு, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி கடைசியா இருக்கக்கூடிய பிரான்ஸ் ட்ரூப்ஸும் நாங்க ஃபுல்லா வாங்கிட்டோங்க, எங்களுக்கு வேண்டாம் இனிமே சகல் ரீஜன் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த பதிவுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். பிரான்ஸ் உண்மையாலுமே ஃபுல்லா போயிட்டாங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் எம்பசிஸ் க்ளோஸ் பண்ற பிளான் இருக்குன்னு இருக்காங்க, இன்னும் க்ளோஸ் பண்ணப்படலை. மிலிட்ரி அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பா எம்பசிஸ் வச்சிருக்க முடியாது, ஏன்னா விட மாட்டாங்க. நிஜர் தரப்ப சொல்லிட்டாங்க, எல்லாம் கிளம்பிப்போங்க, காலி பண்ணிங்க தயவு செஞ்சு அப்படின்ட்டாங்க.
நல்லா எம்பசிஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சமீபத்தில் புர்கினா ஃபேஸாவில் வேலை 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எம்பசிஸ் அந்த வச்சிருந்தா விசா வச்சிருந்தவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் சகல் ரீசனாக ஃபுல்லாக நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல தான் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேலே அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுவாங்க. அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் இருப்பாங்களே, அவங்க தரப்புலேருந்து ஒரு கண்டனம் வந்திருக்கு. என்னன்னா, சீக்கிரமா இந்த சூடானில் நடக்கிற பிரச்சனை தயவு செஞ்சு முடிச்சிருங்கப்பா, பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேசுங்க அப்படின்னு அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நேராக நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடுவோம். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் கர்கிலான பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வில்லேஜ் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்பா பண்ணீங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரணம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 22ஆம் தேதி டிசம்பர், அதாவது வெள்ளிக்கிழமை இது போல லெபனான் எங்க மேல தாக்குதல் பண்ணாங்க. அப்படி தாக்குதல் பண்ணதுனால ஒரு ஐடிஎஃப் வீரர் அப்புறம் இன்னொரு ஐடிஎஃப் வீரருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஐடிஎஃப் வீரர் இறந்துட்டாரு, இன்னொரு ஐடிஎஃப் வீரருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இது போல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறோம், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. சமீப காலமா இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த தாக்குதலோட தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது இப்படியே போகக்கூடாது. ஆனா இப்போ யூஎன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கு சொல்யூஷன் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிப்பாட்டுறதுக்கு மனிதாபிமான அடிப்படையில இந்த இடத்துல போர் நிறுத்தம் கொண்டு வரதுக்கான எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படலினாலும் காசாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு, மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் செய்வாங்க இல்லையா, அதை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ரெசல்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிருக்கு. இது இஸ்ரேல் விடுவாங்களா, அலோவ் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ யூஎன்ல ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்கு. இதை பல நாடுகளும் வரவேற்கிறாங்க. ஏன்னா நம்ம நேத்திக்கு பதிவில் தான் சொல்லியிருப்போம், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உணவு இல்லாததுனால, உணவு பற்றாக்குறையினால பேரழிவு ஏற்பட்டுரும் அங்க இருக்கிற மக்களுக்கு அப்படிங்கிறது போல யூஎன் தரப்புல இருந்து தான் ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. இந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அதிக அளவுல போய் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதே போல பேசி ஏதாவது இங்க போர் நிறுத்தம் கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் அதுக்கான எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் பாருங்க, இங்க எய்டு கொடுக்கறதுக்கே மொத்தம் 9 ஓட்டு வேணும் பாஸ் ஆகிறதுக்கு. 13 ஓட்டுக்கு போட்டிருக்கிறாங்க, பாஸ் ஆகிருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. இதுல அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், யாருமே வீட்டோ போடல. அதனாலதான் இது பாஸ் ஆயிருக்குது. ஆனா இவங்க எல்லாரும் அப்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா இதுல ரெசல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதனால அப்ஸ்ட்ரெயின் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கும் போய் வீட்டோ போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய சர்ச்சைக்கு போயிருக்கும். யாரு வீட்டோ போட்டிருந்தாங்களோ வச்சு செஞ்சிருப்பாங்க. நல்லபடியா ஏதோ இதுக்கு வீட்டோ போடல. அது மட்டும் இல்லாம இப்ப யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்காருல, ஆந்தனோ கத்ரஸ் அவர்கள், அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்ப இஸ்ரேலோட அத்தாரிட்டிஸ் இவங்க சொல்றது, இவங்க வச்சு செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பாலஸ்தீன் 2 ஸ்டேட் சொல்யூஷனே கேள்விக்குறியா மாறுது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. அப்ப எதிர்காலத்துல இது போல ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனே இல்லாம முழுவதும் இஸ்ரேல் தான் அப்படின்றதோட சொல்லிடுவாங்களா? இப்ப நம்ம அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சைடு போயிட்டோம்னா, இந்த உக்ரைன் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் ஆனா உக்ரைனோட எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏப்ரல் 2024 வரைக்கும் உக்ரைன் கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு அவங்களால சமாளிக்க முடியும். அதனால அவங்க கிட்ட ஆயுதம் இல்லாமலாம் போயிடாது. இந்த அம்யூனிஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமலாம் போயிடாதுங்க அப்படிங்கிறத இவங்க தரப்புலன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க எய்டு கேட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. எது இருந்தாலும் அதான் போயிட்டு எல்லாம் மில்லியன்லாம் வாங்கி சேர்த்துட்டாரு இல்லையா, அதனால இதுக்கு மேல வச்சு சமாளிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது புரிய வருது. அப்புறம் இதே யூஎன் தரப்பு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இந்த கருங்கடல் நடக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி இருக்குல்ல, அதெல்லாம் டவுட்டு தாங்க, அதெல்லாம் நடக்குமானே தெரியல இதுக்கு மேல அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ஆனா நம்ம உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒடசால பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சாச்சு, இதுக்கு மேல அங்க தாறுமாறு தர்பாரா இருக்கும், நாங்க தனியா ஒரு ரூட் போட்டு தரோம், அது வழியா நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடக்குமா இல்லை எப்படி என்ன ஏன்னு தெரியல. ஆனா யூஎன் தரப்பு வந்து இப்போதைக்கு வழி இல்லை அப்படின்றதோட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார்ல இம்ரான்கான் அவர்கள், அவருக்கு பெயில் கிடைச்சிக்குது. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல அவரால் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. மேபி நின்றுவாங்களா, ஏதாவது மேல்முறையீடு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவருக்கு ஒரு பெயில் கிடைச்சிக்குது. அடுத்தது தைவான் எலெக்ஷனை நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்கு. தைவானோட இப்போ ரூலிங் பார்ட்டி இருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டியோட பிரசிடென்சியல் கேண்டிடேட், முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு, அவர் தான் நிற்க போறாரு. அவருடைய பேரு லாய் சிங்தி, பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்க ஜெயிச்சோம்னா சீனாவோட போர் வர விட மாட்டோம் அப்படிங்கிறது போல கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. நடக்குமா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா அதிக அளவுல அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி குமிச்சு வச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி சீனா கிட்ட இருந்து பயங்கர கோபத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர் ஜெயிச்சாருன்னா அமெரிக்காவுக்கு சார்பாக தான் இருக்க போறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி போர் வராமல் இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. பட் இருந்தாலும் இவரோட கேம்பெயின் இருக்குது. ஜெயிச்சு வந்தாருன்னா என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம்.
இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.